5 மலை ஏறி போகணுமா நம்ம சிவனை பார்க்குறதுக்கு. ட்ரக்கிங் பண்ணுற வழியில் நீங்கள் பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே பாம்பு புத்து இருக்குது. பாம்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சேஃபாக போயிட்டு வரணும். கிட்டத்தட்ட 5 அடி உயர புத்து. வழி நடுகவே இந்த மாதிரி பாம்பு புற்றுகள் அதிகமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இது பாருங்களேன், முழுக்க முழுக்க ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் புத்து. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு முகம் தெரியுது. அதுவும் வந்து நம்ம சிவனோட முகம் தெரியுது. யதார்த்தமாக பார்த்தோம். அந்த இடத்த பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், முகம் மாதிரி தெரியுதா? எத்தனை பேத்துக்கு தெரியுதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சதாசிவகோணா மலை உச்சிக்கு போக நீங்கள் 3லேருந்து 4 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணணும். சதாசிவகோணா மலை உச்சியில் சிவனுக்கு பக்கத்தில் ஐயா ஃபால்ஸும் காமாட்சி அம்மனுக்கு பக்கத்தில் அம்மா ஃபால்ஸும் இருக்கும். 2 ஃபால்ஸ்லேயுமே குளிக்கலாம். சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா சிவனோட ஜடாமுடியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரியே இருக்கும். ஐயா ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் மலையேறி போனால் அம்மா ஃபால்ஸுக்கு போயிடலாம். அம்மா ஃபால்ஸ் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். குழந்தைங்களோட குளிக்கும் போது ரொம்ப சேஃபாக குளிங்க. மக்களே, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பயணம் போகலாமா? உள்ளூர் பறவை இருந்த நம்ம இப்போ வடதேசத்தை நோக்கி உயர பறக்கிற நேரம் வந்துருச்சு. ஆரம்பிக்கலாங்களா? இது தொடக்கம்தான். இனிமே நம்ம போகிற பாதை சிங்கப்பாதையாக இருக்கும். ஆந்திரா ட்ரக்கிங் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தொடர் பயணத்தில் நான் உங்களை ஆந்திராவில் இருக்கக்கூடிய 3 மலைகளுக்கு மலையேற்றம் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறேன். முதல்ல கைலாசகோணாவுக்கும், 2வதா சதாசிவகோணாவுக்கும், 3வதா புலிக்குண்டு மலைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறேன். பயங்கரமாக இருக்க போகுது. தொடர்ந்து எல்லா வீடியும் வரும். வாங்க முதல்ல கைலாசகோணாவுக்கு போகலாம். கைலாசகோணாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆந்திரானாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்ற திருப்பதியில் நம்ம காலை வைக்கணும்னு சொல்லிட்டு நேர திருச்சியிலேருந்து பஸ் ஏறி திருப்பதியில் பஸ் இறங்கினதும் ஒரே வைப்பு தான் மக்களே. அப்புறம் திருப்பதியிலேருந்து பஸ் ஏறி எலும்புமுறிவு மாவுக்கட்டுக்கு ஃபேமஸான புத்தூர் வந்து சேர்ந்தோம். நம்ம ட்ரக்கிங் பண்ணலாம டீம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து புத்தூர்லேருந்து கைலாசகோணாவுக்கு வந்தாச்சு. புத்தூர்லேருந்து கைலாசகோணாவுக்கு பஸ் வசதி இல்லை. அதனால் 4 ஆட்டோவை ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். கைலாசகோணாங்கிறது ஃபால்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீக்கெண்ட் லீவில் ரொம்ப மக்கள் இங்கே வராங்க. இந்த மலைக்கு கைலாசகோணான்னு ஏன் பேருனா 365 நாளும் வற்றாத அருவிக்கு பக்கத்திலேயே வருஷம் முழுக்க குழு குழுன்னு சிவன் கைலாசநாதரா ஒரு குகைக்குள்ள காட்சி கொடுக்குறாரு. ஆந்திரா சீரீஸில் போன வீடியோவில் நான் உங்களை கைலாசகோணா கூட்டி போயிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எப்படி போகிறோம் எல்லாம் புரியும் உங்களுக்கு. கைலாசகோணா மலை ஏறி இறங்கிட்டு 45 பேரும் திரும்ப ஆட்டோலேயே புத்தூர் வந்து புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் திரும்ப ஆட்டோலேயே பயணம் பண்ணி சதாசிவகோணா வந்து சேர்ந்தோம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய சதாசிவகோணா அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். அங்கேயும் வந்து அருவி இருக்குது. அருவிக்கு பக்கத்துலேயே சிவன் இருக்கார். கிட்டத்தட்ட 45 பேரோட நம்ம ட்ரெக் பண்ண போகிறோம். மணி வந்து 1:30 ஆச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க.
கைலாச கோணம் அந்த மலைக்கு போயிட்டு அருவியில் நல்லா குளிச்சுட்டு இங்கே நேராக வந்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட புத்தூரில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ஆட்டோலேயே பயணம் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துல சதாசிவ கோணம் அடிவார கோவில் இருக்குது. இங்கே வந்து சிவன் சூப்பராக இருக்கார். இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் ஆட்டோவில் வந்திருக்கோம். பாருங்கள் 3 ஆட்டோவில் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 பேர்த்துக்கு மேலே வந்திருக்கோம். எல்லோரும் வந்து இப்போ சதாசிவ கோணமலையில் சதாசிவத்தை நோக்கி மலைப்பயணம் செய்ய போகிறோம். வாங்க போய்கிட்டே இருக்கோம். சதாசிவ கோணா ட்ரெக்கிங் ஆரம்பிச்சாச்சு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அம்மன் இருக்காங்க. அம்மனை வணங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சதாசிவ கோணா வந்து நாங்கள் வந்து முதல் தடவை வரோம். இங்கே வர்றதுக்கே ரொம்ப பாடுபட்டோம். நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வந்துடுங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டம். நாங்கள் புத்தூரில் இருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வர்றதுக்குள்ளேயும் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வந்துடுங்க. பார்க்குறீங்க பாருங்கள் அந்த மலை, அதோட ஒரு மிட் லெவலில் சதாசிவ கோணா சிவன் இருக்கார் மேலே. பாதைகள்லாம் நல்ல பாதை, சூப்பர் பாதை இருக்குது. மான்சூன்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போகிற பாதைகள் ஃபுல்லாமே அருவியில் விழுந்து ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் 2 சைடும் பாருங்கள் மூங்கில் தெரியுதா, சூப்பராக இருக்குது. மூங்கில் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா குளிர்ச்சியாகவே இருக்குது பாருங்கள். மக்களே, நாங்கள் வர்றது எல்லாருமே முதல் டைம் தான் வரோம். யாரும் எங்களுக்கு கைடெலாம் இல்லை. இந்த அம்புக்குறி இதுதான் கைடு. இவ்வளோ நாள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிவன், கேரளாவில் உள்ள சிவனை பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஆந்திரா வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னேறி நார்த் சைடு மகாராஷ்டிரா அப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சிவாலயங்களாக மலை மேலே ஒவ்வொரு சிவனாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த மலை வர்றதுக்கு எப்போயுமே அனுமதி இருக்குது. கீழே அடிவாரத்தில் கடைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து சாப்பாடு கேட்டாலும் நைட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபா ஃபாரஸ்ட்ல இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ கல்லெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியா, இங்க கல்லு வச்சா இப்படி விழறேன் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் பத்திரமா எல்லாரும் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கோம். நம்மளோட பாருங்க உலக புகழ் குட்டி ட்ரக்கர் ரேணு வராங்க. குட்டி ட்ரக்கர் வந்து இப்போ தான் எவரெஸ்டோட பேஸ் கேம் முடிச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் வராங்க. என்ன ரேணு வந்து சும்மாலாம் இல்லை, நம்ம டெபுட்டி சிஎம் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின், அவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க மலை ஏறினதுக்கு. வேறு லெவல். என்ன ரேணு, என்ன சொல்கிறா? எப்படி இருக்குது சதாசிவ கோணா? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு கல்லெல்லாம். நம்ம தான் பார்த்தீங்களா தூரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு மலை காமிச்சேன் பாருங்கள். அதோட அடிவாரத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிறது ஃபுல்லாமே மூங்கில் காடு தான். நான் நினச்சேன் ஆரம்பத்தில் மூங்கில் காடு இருக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் நினச்சேன். ஆனால் ஃபுல்லாமே மூங்கில் காடு தான். நிறைய பெருசு பெருசாக இருக்குது. அதான் எப்படி வர்றதுன்னே தெரியல. காலால் தான் வரணும். அப்படி இல்லை, எந்த கல்லில் காலை எப்படிமா இருக்குது? சூப்பராக இருக்குப்பா. அருமையான அட்வென்ச்சர். ஓப்பனிங் வந்து அப்படி தான் இருக்கும், அப்புறம் ஃபினிஷிங் தான் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் 45 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா முன்னாடி யார் போகிறா? ஒன்றா போக சொல்லுங்க. இப்போ வந்து மலை கொஞ்சம்
செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. கிராஜுவலாக அப்படியே படிப்படியாக மேலே ஏறுது. இவ்வளோ நேரம் வந்து சரிசமான பாதையில் நடந்து வந்தோம். இப்போ வந்து பாருங்கள் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் சிவன் மலை எங்கே இருக்கோ தேடி பிடிச்சி இந்த கூட்டம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டியது ஒன்று தான். எங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு கமெண்டாக பதிவு பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நாங்கள் தொடர்ந்து பல மலைகள் போய்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வீட்டுக்கே வந்து எல்லா மலை பயணங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். இந்த பாருங்க அம்புக்குறி இருக்கா, இந்த அம்புக்குறியை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன இங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. என்ன சார் டயர்ட் ஆயிடுச்சா? ஓ வெயிட் பண்ணுறியா? என்ன விட்ட போகிறாங்கன்னு பாருங்க. இங்கே நிறைய பூச்சிகள் இருக்குது, அதனால ரொம்ப பத்திரமா போகணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை போகும்போதும் பாதை லைட்டாக குறுகிற மாதிரியே இருக்குது, பார்த்து போங்க. நம்ம இன்னும் முடிப்போமான்னு தெரியல, ஆனால் சூப்பராக ஏறலாம். அசோக் அண்ணே எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, காற்று இல்லாமல் இருக்குது. அதான் நம்ம இப்போ வந்து டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், அதனால் காற்று இருக்காது. காற்று இல்லை, நல்லா வேர்க்குது. ஆனால் வேர்க்கிறது நல்லது தான். மேலே அருவி இருக்குது, அதுவும் 2 அருவி இருக்கான். அம்மா அருவி அப்பா அருவி 2 அருவி இருக்குது. நம்ம இப்போ போகிற அந்த காட்டுக்குள்ளே வந்து யானை, புலி, சிறுத்தை எல்லாமே இருக்குது. எல்லா ஊர்வனங்களும் இருக்குது. பாம்பு, நாங்கள் ஆட்டோவில் வரும்போதெல்லாம் ஒரு நாகப்பாம்பு பார்த்தோம், கிராஸ் பண்ணி போச்சு. ஆனால் அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. எல்லா வகையான அனிமலும் இருக்குது. ஆனால் வந்து இங்கே மக்கள் வந்து அடிக்கடி நடமாட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே வர வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து பத்திரமா இந்த பாதையிலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பாதையிலே வந்துடணும். இந்த மாதிரி பாறைகளில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது, பார்த்து போகணும். அங்கே எங்கேயே வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இருக்குது? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தாலே தெரியலையா? வேர்க்கிற மாதிரி இருக்குது. இருக்கிற மாதிரி இல்லை, நடந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இப்போ தான் ஆரம்பம். டைட்டில் போட்டிருக்கானுங்க, மேலே போனால் தான் மெயின் பிக்சர் இருக்கு. டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி எண்டு கார்டு போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம பகவான் ஈசன் மேலே துணையை போட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆமாம் பாருங்க, இப்போ தான் சாதனை பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட பேஸ் கேம்புக்கு போய், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போய் நம்ம டெபுட்டி சிஎம்மோட கையில் அவார்டு வாங்கியிருக்காங்க. சூப்பர். அதுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள், நான் சொல்லவே இல்லை. தேங்க்யூ வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து குட்டி ட்ரக்கர் சேனல் போய் பாருங்கள். அவங்க வந்து இன்னும் வீடியோ போடலை, இனிமேல் தான் படிப்படியாக போட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்பு கிட்டத்தட்ட வந்து 18,000 அடி உயரம். அங்கே இந்த மாதிரி மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்காது. ஆக்சிஜன் ரொம்ப டிமாண்டு. ரொம்ப வந்து ஒரு உயிரை பணையை வச்சு தான் போயிட்டு வந்திருக்காங்க. பாதி தூரம் வந்து அவங்க மிஸ்ஸஸால் போக முடியலை, அபர்ணா சிஸ்டரால் போக முடியலை. அவங்கள பாதி இடத்துல உட்கார வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கஷ்டத்துக்கு வந்து பலன் நினைக்கிற விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இவங்களை பாராட்டி அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து அவங்களுக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. குட்டி ட்ரக்கர்னு யூடியூப் சேனல் தட்டினீங்கன்னா வந்துடும். அவங்க வந்து எவரெஸ்ட் போனது எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. How do you feel? சிறப்பாக இருக்குங்க, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம். என்ன ஈ முக்கிற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தோம். இங்கே பாருங்க, கேமராவில் வந்து பாருங்க, கேமரா ஆரம்பிச்சிட்டு மதிய நேரங்கனால கொஞ்சம் வெயில், கொஞ்சம் வெக்கை, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி நாங்கள் எப்பவும் போல் போய்கிட்டே இருக்கோம். நீங்களும் வாங்க, பின்தொடருங்க. தரிசனம் பண்ணிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துண்ணா. நல்லா இருந்ததா? நீங்கள் எந்த ஊர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? சூப்பர் சூப்பர். காலையில் 10 மணிக்கு போனோம், இப்போ தான் ரிட்டர்ன் ஆகும். மேலே ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2.5 மணி நேரம் ஆச்சுண்ணா. 2.5 மணி நேரம் ஆச்சு. பூஜை பண்ணிட்டு இப்போ தான் இறங்குறீங்க. மேலே இருந்துட்டு தண்ணி வருதா? தண்ணி வருது, குளிக்கலாம். பெரிய ஃபால்ஸ். 2 அம்மா வரையிலையும் அப்பா வரையிலையும் 2 வரையிலையும் ரெண்டுமே தான் வருது. கஷ்டமா இருக்கா? ஓகே தானே? சரி 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 சரி, பையன் வாங்க. போகிற வழியிலேயே இந்த இடத்துல வந்து மதுரை வீரன் இருக்காரு.
குதிரையோட வால் பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து அவர் தலையில் கபாலம் இருக்குது பாருங்க. கபாலம் இருக்கிறனால அவர் வந்து காலபைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து குதிரையை அடிச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனால் வந்து இவர் வந்து ஒரு ஆண் கடவுள், காலபைரவராகவும் இருக்கலாம், மதுரை வீரனாகவும் இருக்கலாம். மேலே போகிறதுக்கு இன்னும் மூணு மணி நேரம் ஆகுமா? 5 மலை ஏறி இறங்கணுமா? இறங்கணுமோ? ஓ, கொஞ்சம் மோடு கொஞ்சம் பள்ளம். சரிண்ணா சரி. ஃபேமிலியோட போயிட்டு வராங்க. எப்பனே போனீங்க மேலே? நாங்கள் 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு. சரி, 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 12 கிலோ அங்கே போயிட்டேன். சரி சரி. 1:30 மணிக்கு குளிச்சுட்டு சாமி 1:30 மணிக்கு கிளம்பிட்டோம். சரி சரி. எந்த ஊர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்து வந்து ரொம்ப பேர் வந்திருக்கீங்களோ? ஆமாம், இப்போ முன்னாடி போய்க்கிறாங்க. ஆமாம் சரிண்ணா சரி. சரி, ஹாய், டாட்டா டாட்டா. பிஸ்கட் பிடிங்கிட மாட்டாரா மாமா? தெரியுமா? சரியா? உங்களுக்கு முன்னாடி பெருசாக நிற்கிது பாருங்கள் ஒரு மலை. இதோட அடிவாரத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு முகம் தெரியுது. அதுவும் வந்து நம்ம சிவனோட முகம் தெரியுது. யதார்த்தமாக பார்த்தோம். அந்த இடத்த பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், முகம் மாதிரி தெரியுதா? நம்ம கிட்டத்தட்ட மலை ஏறி உங்களுக்கு பின்னாடி தெரியுதா வியூ பாயிண்ட்லாம்? கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தா தரைப்பகுதியெலாம் தர்ற மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்தாச்சு. போய்கிட்டே இருப்போம். கொஞ்சம் நல்லா வேர்க்குது, காற்று சுத்தமாகவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம காட்டோட மையப்பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கோம். நெருக்கமாக மரங்கள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோட தான் காற்று வரும். வேர்க்குது பயங்கரமாக. சதாசிவ கோணம் வாரீங்கன்னா கீழேயும் தண்ணி இருக்குது, மேலேயும் தண்ணி இருக்குது. நம்ம இந்த ஏறுறோம்ல ஒரு 2-3 மணி நேரம். இந்த வழியில் எங்கேயுமே தண்ணிகளே கிடையாது. அதனால் தண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துருங்க. ஏன்னா பயங்கரமாக வேர்க்குது. தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே கீழே உள்ள கடைகளே கிடைக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் எதுவுமே இல்லை. அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வந்துக்கிறணும். சிதறி போன பாறைகளுக்கு நடுவில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். வெயில் இல்லை, ஆனால் பயங்கரமாக குளுக்கமாக இருக்குது. காற்று ஒரு சொட்டு உள்ளே வரல. யாருங்க அண்ணனுக்கு சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. காற்று இல்லை, வேர்த்து கொட்டி பாருங்கள். சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டோம்னா எங்களுக்கு வந்து சிவலிங்கம் மாதிரி இருக்கிற பெரிய அந்த மலையும் தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் காற்று வரும். இப்போ நம்ம ஏறுறோம்ல, ஏறிட்டு திரும்பி இறங்கணுமா. எவ்வளோ தூரம் ஏறுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறினா தான் நம்ம வந்து சதாசிவ மலைக்கு உச்சிக்கு போய் நம்ம வந்து அந்த அருவியிலையும் குளிக்க முடியும், சிவனையும் பார்க்க முடியும். வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். இந்த இடம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வந்து நேரமாச்சுன்னா மேலேயே சாமி கும்பிட்டுட்டு தங்கிட்டு விடிய காலையில் இறங்க போகிறோம். நேரம் ஆயிடுச்சுன்னா இருட்டாட்டி நாங்கள் இதே வழியில் இறங்கிடுவோம். போகிற வழியிலே எவ்வளோ பெரிய புத்து, கிட்டத்தட்ட 5 அடி உயர புத்து. கீழேயே சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. வர வரைக்கும் சின்ன சின்ன கற்கள் தான் இருந்தது. இப்போ எங்களோட ஹைட்டா பெரிய பெரிய பாறை எல்லாம் இருக்கு. அதே மாதிரி போகவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க யாரும் தனியா வந்துடாதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. அதனால தண்ணி, சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்துருங்க. 5 மலை தாண்டி 7 கிலோமீட்டர் போனாங்க. சித்தப்போ நீங்க எங்க இருக்கீங்க? கால் பிடிச்சிருச்சா? இல்லை இல்லை, செங்குத்தாக ஏறி ஒரு மலையோட உச்சிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் வெளிச்சம் வருது, காற்று சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. சதாசிவ கோணாவில் வருஷத்தில் ஒரு 3-4 விசேஷம் நடக்கும். அப்போல்லாம் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏகப்பட்ட கடைகள். நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களா குப்பைகள்லாம், இதெல்லாம் அப்போ போட்ட குப்பைகள் தான். அப்படியே இருக்குது, மலையே குப்பை குளமாக தான் இருக்குது. இந்த இடத்துல கடைகள்லாம் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது, ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயம். அருமையாக இருக்கார் பாருங்கள்.
சூப்பராக இருக்காரு, பார்க்கவே கண்கோடி வேணும் அந்த மாதிரி இருக்கு. ஓம் நம சிவாயா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு 1200 அடி உயரம் வந்துட்டோம். முதல் மலையோட பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகளுக்கு நடுவில் நம்ம ஐயா அமர்ந்திருக்கார். பேர் என்னென்னா ஸ்ரீ அருள் தரும் ஆகாய லிங்கேஸ்வரராக இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறார். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டை சுற்றிலும் மலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம்னா இந்த இடத்துக்கு தலை விரிச்ச மாதிரி அவர் அமைஞ்சு அதில் உட்காந்துருக்காரு. அதோட காட்சி தான் இங்கே ரொம்ப கண்கொள்ள அழகாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த மலைக்கு பயணப்படுற பாதையும் இங்கிட்ட ஆரம்பிக்குது. ஓம் நமச்சிவாயா. இது கொஞ்சம் மழை வித்தியாசமா இருக்குப்பா, நல்லா இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு மாதிரி இருக்கு, மேலே வந்தோம்னா காற்று நல்லா இருக்கு. அதுக்கு காற்று இப்போ வந்தோம்னா தான் கொஞ்சம் நடக்குதுப்பா. சரி சரி. ரொம்ப டயர். அதான் அந்த ஆகாயலிங்கேஸ்வரர் தாண்டோட தான் காற்று வருது. இப்போ பாருங்க மக்களே, நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு தூரம் நாம் வந்து மேலே ஏறி வந்தோம் செங்குத்தா. இப்போ வந்து எப்படி ஏறி வந்தோமோ அதே மாதிரி இறங்க போகிறோம். அட்வொகேட் அம்மாவும் டீச்சர் அம்மாவும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் இப்போ ஆகாயலிங்கேஸ்வரர் தாண்டினோன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து இந்த இடம் சூப்பராக இருக்குது, இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா, பாரு, நம்ம கவனமாக காலை வைக்கணும், இல்லாட்டி வந்து பதம் பார்த்துரும். மக்களை பாருங்கள், அப்படியே நம்ம இறங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஓடை போகிற பாதை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மக்கள்லாம் விழா காலங்களில் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போயிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த ஓடை இப்படியே வந்து இப்படியே போகுது பாருங்கள் ஓடை. ஆனால் அந்த மலையை வந்து முழுக்க குப்பையாக்கி போட்டிருக்காங்க மக்களே. ஒரு 1000 பேர் வந்தாலும் இந்த மலையை சுத்தம் பண்ண முடியாது, அவ்வளோ குப்பை இருக்குது. சதாசிவக்கோணம் மலை வரும்போது ஏறுறது, செங்குத்தாக ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுது செங்குத்தாக ஏறி அந்த நம்ம ஆகாயலிங்கேஸ்வரர் வர்றது. அதிலேருந்து நம்ம இறங்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. சட்டுன்னு நம்ம இறங்கி போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் கடைகள் இருக்கும் விழா காலங்களில். இந்த இடத்துல ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஆகாயலிங்கம் வன விநாயகர்னு வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாறை வந்து இயற்கையில் கிடச்ச பாறை, ஆனால் வந்து விநாயகர் மாதிரியே இருக்கார் பாருங்கள், அருமையாக இருக்கார். பெரிய அகண்ட பாதை ஒரு சந்து மாதிரி குறுகுது பாருங்கள். நம்மளோட வந்த யாருமே காணாம பாருங்கள். கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஓடிட்டாங்க எல்லோரும். சதாசிவம் கோணம் மலைக்கு வந்து விசேஷ காலங்களில் வந்து பாருங்கள், திருவிழா நாட்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். இப்போ வழி நடுகவே இந்த மாதிரி பாம்பு புற்றுகள் அதிகமாக இருக்குது, போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 அடியில் ஒரு பெரிய புத்து மக்களே, பயங்கரமாக இருக்குது. 4 மணி ஆச்சு. அதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இறங்கி வந்த பாதையை ஒரு நிமிஷம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வழியாலாம் பொழுதடைஞ்சதுக்கப்புறம் இறங்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. லைட்லாம் போக போக கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக மாறிக்கிட்டே வருது. மக்கள் ஒரு சின்ன சிவனாக பிடிச்சி வழிபட்டுருக்காங்க. கரையான் புத்து வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி செம்மண் கலரில் இருக்கும்ல. இது பாருங்களேன், முழுக்க ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் புத்து, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். இப்போ வந்து பாதை வந்து செங்குத்தாக ஏற ஆரம்பிக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம இறங்கி ஒரு சரிசமமான பாதையில் நடந்து வந்தோம். இப்போ திரும்பி வந்து மலை வந்து ஏறுது மேலே. உங்களுக்கு பெரிய மலை தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ தான் பார்க்குறோம். ரொம்ப நேரம் கழிச்சு இவ்வளோ நேரம் காட்டுக்குள்ளே நடந்து வந்திருக்கோம். மலை உச்சியில் இருக்கும், கிட்டத்தட்ட மலை உச்சிக்கே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போயிடுவோம். நாம் வந்து ஏறக்குறைய
இந்த சதாசிவ கோணம் மலையேற்றத்தில் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அருவி இருக்குது, அப்பா அருவி அம்மா அருவி அப்படிங்கிற 2 அருவி இருக்குது. இப்போ நான் இந்த காலநிலையும் இந்த காடுகளையும் பார்க்கும்போது நான் சின்ன வயதில் நீலகிரி மாவட்டத்தில் வந்து நான் பிறந்து வளர்ந்ததுனால அங்கே இருந்த ஒரு சூழ்நிலையை தான் எனக்கு இப்போ மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது. அங்கே இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு என்னென்னா நம்ம இளமை காலத்துக்கு மறுபடியும் திரும்பி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மலையேற்றங்களால் நமக்கு ஞாபகப்படுத்துது. இதனால் வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்குது. யாருக்கு எப்படியோ அதை அந்த சின்ன வயதில் அனுபவிச்சாங்க, மறுபடியும் அதே ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது வந்து அதனுடைய வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். அதை நாங்கள் வந்து இப்போ அனுபவிக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடியவங்க ஏறக்குறைய முன்னால் கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய இளமை காலத்தை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் அருவிக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வாங்க. நம்ம வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனால் நம்ம ஐயா ஃபால்ஸ் போயிடலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் நடந்தால் படி ஏறணுமா, 200 படிக்கட்டு ஏறுனா வந்து நம்ம அம்மா ஃபால்ஸ் போயிடலாம். இங்கே வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வருதான், ஆனால் வந்து அம்மா ஃபால்ஸில் நல்லா தண்ணி வருதான். நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு குளம் அமைப்பில் தண்ணிகள்லாம் இருக்கான். மலையோட விளிம்புலாம் தெரியுதா? இந்த பக்கத்து பாருங்கள், மலை உச்சியில் இருக்கும். இது சத்திரம் மாதிரி தங்குறதுக்குலாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாமே தங்குறதுக்கு அங்கங்கே சின்ன சின்ன அறைகள் இருக்குது, குளிக்கிறதுக்கு டேங்க்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய இடம் இது, எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். இது வந்து அந்த திருவிழா டயத்தில் இங்கே வந்தோம்னா தங்குறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதிகள் இருக்குது. இப்போ நாங்கள் ஏறி வரோம் பாருங்கள், இது வந்து ராங் ரூட்டு. நாங்கள் வந்து தப்பாக போயிட்டோம். இதில் தான் வந்து காரு டிராக்டர்லாம் வருது. இது வந்து நேராக கீழே போனால் ரேணிகுண்டாவுக்கு போயிருமா அந்த பாதை, அந்த மலைப்பாதை. விநாயகர் இருக்காருங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். இந்த இடத்துல அதிகமான குரங்குகள் இருக்குது, பார்த்து தான் இருக்கணும். ஒரு படியில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் போனால் ஃபால்ஸ் இருக்குது. சதாசிவ கோணம் மலை ஏறி மலை உச்சியில் இருக்கிற சிவனை பார்க்க வந்தாச்சு. இந்த மலைகள்லாம் பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாமே எங்கே பார்த்தாலும் அருவிகள் தான், ஓடைகள் தான். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது. பாறைக்கு நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு கோவிலை பாருங்கள். இதுதான் வந்து ஐயா ஃபால்ஸு. மக்களே, இப்போ நான் ஏறுற இந்த படிக்கட்டுக்கு மேலே தான் சிவன் இருக்காரு. மக்களே, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த சதாசிவ கோணம் மலை ஏறி வந்து நம்ம ஐயாவை பார்த்தாச்சு. பாருங்கள், ஐயா வந்து சூப்பராக பயங்கரமாக இருக்கார். பார்க்கவே எவ்வளோ பூரிப்பாக இருக்குது. நம்ம ஐயாவுக்கு பக்கத்துலேயே ஐயா ஃபால்ஸ்னு ஒன்று, ஐயா அருவின்னு ஒன்று இருக்குது. அவரோட ஜடைமுடியிலேருந்து கொட்டுற மாதிரியே ஒரு அருவி இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு 100-200 படிக்கட்டுகள் மேலே ஏறி போனால் மேலே வந்து காமாட்சி அம்மன் இருக்காங்க. அங்கே வந்து அம்மா ஃபால்ஸுன்னு மேலே ஒன்று இருக்குது, அம்மா அருவின்னு. நம்ம இப்போ ஐயாவை கும்பிட்டாச்சு. இப்போ நேரம் வந்து காமாட்சி அம்மனை கும்பிட்றதுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ஓம் நம சிவாய. ஐயா ஃபால்ஸ் பாருங்கள், அது கொட்டுறதே பாருங்களேன், ஒரு சிவனோட ஜடாமுடியிலேருந்து கொட்டுற மாதிரியே இருக்குது பாருங்களேன். அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல கம்மியான தண்ணி தான் அந்த இடத்துல வருது. அதனால் நம்ம வந்து இங்கே குளிக்க வேணாம். நம்ம வந்து மேலே வந்து இந்த படிக்கட்டுகள் போகுது பாருங்கள். இந்த படிக்கட்டை மேலே ஏறி போனால் அம்மா ஃபால்ஸ் இருக்குது. நம்ம காமாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு நம்ம வந்து அங்கே அம்மா ஃபால்ஸில் குளிக்கலாம். நம்ம வந்து இந்த ஐயா ஃபால்ஸில் இருந்து இப்போ வந்து கிளம்புறோம். தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு.
இந்த இடம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பாறைக்கு நடுவில் ஒரு குடையப்பட்ட ஒரு கோவில் மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு பாறைகளுக்கு நடுவில் உள்ள ஒரு கோவில். இந்த பில்டிங் தான் இப்போ கட்டியிருக்காங்களே ஒழிய சிவன் வந்து இங்கே தான் இருந்திருக்காரு பாருங்களேன். இதுக்கு நடுவில் நிற்கும் போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம அம்மா ஃபால்ஸுக்கு போவோம், காமாட்சி அம்மனை போய் வழிபடுவோம். படியேற ஆரம்பிச்சாச்சு. மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆச்சு. படி ஏறி பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் இறங்குனா அருவி வந்துருச்சு. அருவி வர சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பக்கத்துலேயே வந்து காமாட்சி அம்மனுக்கு கோவில் இருக்குது. சிவன் அங்கே இருக்கார், அம்மன் இங்கே இருக்காங்க. அங்கே உள்ள அருவியை வந்து ஐயா அருவின்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள அருவி வந்து அம்மா ஃபால்ஸ், அம்மா அருவின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய இடமா இருக்குது. இந்த படிக்கட்டுகள்லாம் ஏறி வந்தால் இந்த பெரிய மலைகளுக்கு நடுவில் பாருங்கள், இவ்வளோ பெரிய கோவில் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். தங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸு பேர் அம்மா ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அருமையாக குட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். 2 பாறைகளுக்கு நடுவில் இருந்து தண்ணி வருது பாருங்கள். இந்த இடம் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே அந்த மாதிரி தண்ணி வசதி இல்லை, இங்கே தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். பார்க்குறது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன். இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம காமாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. இந்த 2 சன்னதிகளுக்கு இடையில அம்மா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சூப்பராக தண்ணி வருது. அதாவது உடை மாற்றுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, தங்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த பெரிய மலைகளுக்கு நடுவில் ராஜேஸ்வரி அம்மனை கும்பிட்டாச்சு. வாங்க காமாட்சி அம்மன் உங்களுக்கு காமிச்சு. காமாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. இவங்க தான் வந்து சிவனோட அம்பாள். வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. நடுவுலே பாருங்கள், அருவி சூப்பராக கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஃபால்ஸில் போயிட்டு குளிக்க போகிறோம். நம்ம வந்து சதாசிவ மலை ஏறி சிவனையும் காமாட்சியும் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு நம்ம அம்மா ஃபால்ஸில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். வேறு லெவல் வைப்ரேஷன். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அனுப்பிச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சதாசிவன் போன மலையை ஏறிட்டு இப்போ நாங்கள் 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு இறங்கிட்டோம். இறங்கினோடனே இங்கே பக்கத்தில் இட்லி கடை இருந்துச்சு. அதாவது பெட்டி கடை இருக்குது. அங்கே வந்து எங்களுக்கு நாங்கள் போகும்போது சொல்லியிருந்தோம், இட்லி எங்களுக்கு சுட்டு வைங்க அப்படின்னு. சுட்டு வச்சுருந்தாங்க. வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இன்னும் வந்து ஒரு 10 பேர் வரணும். வந்தோடனே நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 8 மணிக்கு நைட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் சேஃபாக கூட்டிகிட்டு நம்ம இறங்கியாச்சு. ஏன் எல்லோரும் இப்படி மப்பியில் நிற்கிறோம்னா தாங்க முடியல, குளுக்கம் வேர்த்து ஒளியிருச்சு. அதனால தான் இப்படி நிற்கிறோம். ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்றுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி.